தமிழ்நாட்டில் புற்றுநோய் பாதிப்புகள் அதிகரித்து வருவதாக சுகாதாரத்துறையின் ஆய்வில் தெரிய வந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் முனாஃப். விவரங்கள் என்ன? தமிழ்நாட்டில் புற்றுநோய் பாதிப்புகள் அதிகரித்து வருவதாக தமிழக சுகாதாரத்துறையினுடைய ஆய்வில் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதில் குறிப்பாக கடந்த ஆண்டில் மட்டும் தமிழ்நாட்டில் புதிதாக புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை முதல் முறையாக 1 லட்சத்தை கடந்திருப்பதாக ஆய்வில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கடந்த 2012ஆம் ஆண்டு 53,000க்கும் மேற்பட்டோர் புற்றுநோயில் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் கடந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு அது 2 மடங்கு அதிகரித்து 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமாக சென்னையில 8,505 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், காஞ்சிபுரத்தில் 7,295 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், அதே போல வேலூர் மாவட்டத்தில் 6,525 பேர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் கண்டறியப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பெண்களுக்கு அதிகபட்சமாக மார்பக புற்றுநோய், கருப்பப்பை புற்றுநோய் உள்ளிட்டவை பெண்களுக்கு அதிகபட்சமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஆண்களுக்கான புற்றுநோய் என்பது வாய் புற்றுநோய், வயிற்று புற்றுநோய், இந்த 2 புற்றுநோயால் அதிகமாக ஆண்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்தியாவில் மத்திய சுகாதாரத்துறை கடந்த ஆண்டு ஒரு ஆய்வில் அதிக அளவுல இந்தியாவில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு வருவதாக தகவல் தெரிவித்திருந்தனர். அந்த அடிப்படையில தமிழ்நாட்டில் புற்றுநோய் பாதிப்புகள் எவ்வாறு இருக்கிறது என்பது குறித்து சுகாதாரத்துறை தமிழக சுகாதாரத்துறை ஆய்வு மேற்கொண்டது. அந்த ஆய்வுல கடந்த ஆண்டு மட்டும் தமிழ்நாட்டில் புதிதாக புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை முதல் முறையாக 1 லட்சத்தை கடந்திருக்கிறது. 2012ஆம் ஆண்டு 53ஆக இருந்த பாதிப்புகள் கடந்த ஆண்டு 2025 அது 2 மடங்கு அதிகரித்து 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமாக சென்னையில 8,505 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், காஞ்சிபுரத்தில் 7,295 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், வேலூரில் 6,525 பேர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் கண்டறியப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே புற்றுநோயுடைய மருத்துவர்கள், அதே போன்று அறுவை சிகிச்சை நிபுணர்கள் பல்வேறு ஆலோசனைகளும் வழிகாட்டுதல்களும் வழங்கியிருக்கிறார்கள். அதாவது குறிப்பாக 40 வயது கடந்தாலே பெண்கள் அந்த மார்பக புற்றுநோய், கருப்பப்பை புற்றுநோய் எல்லாம் பரிசோதனைகள் மேற்கொள்ள வேண்டும், அவ்வப்போது மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஆண்கள் 25க்கு மேல் இருக்கும் ஆண்கள் குறிப்பாக வாய் புற்றுநோய், வயிற்று புற்றுநோய் உள்ளிட்டவை இருப்பதா என்பது குறித்து பல்வேறு பரிசோதனைகளை செய்யவும் மருத்துவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக பெண்களை பொறுத்தவரை மார்பக புற்றுநோய், அதே போல அந்த கர்ப்பப்பை புற்றுநோய் அதிக அளவுல கடந்த ஆண்டு பாதித்து இருப்பதாகவும், அது 2 மடங்கு பெண்களும் அதிகரித்திருப்பதாகவும் ஆய்வில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.